ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ஃபார்மா 85. இன்னைக்கு பிஃபார்ம் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிற இன்ட்ரொடக்ஷன் பார்ட் மட்டும் கொஞ்சமாக ஷார்ட்ஸாக பார்க்க போகிறோம். இதில் இன்ட்ரொடக்ஷன் டு ஹியூமன் பாடி, பேசிக்காக ஹியூமன் பாடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். இந்த ஹியூமன் பாடி பொறுத்த வரைக்கும் 2 மெயின் சப்ஜெக்ட்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுவோம். ஒன்று அனாட்டமி, இன்னொன்று ஃபிசியாலஜி. அனாட்டமினா என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடியை ஸ்டடி பண்ணுறது தான் அனாட்டமி. ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் பாடியை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஃபிசியாலஜி. அனாட்டமியை நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி தானே ஸ்டடி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அது என்ன அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ் லைக் ஹார்ட்டு, லங்ஸு, போன்ஸ், மஸ்கிள், கிட்னி இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, எப்படி ஈச் அதர கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறது தான் அனாட்டமி. ஓகேவா? ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் என்னென்னா எப்படி அந்த பாடி பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஹார்ட் பிளட் பம்ப்ஸ் பண்ணுதுல, ஸோ அதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் லங்ஸ் ப்ரீத் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல, ஸோ அதுவாக இருக்கட்டும். இது எல்லாமே நம்ம ஃபங்க்ஷன் ஆகுறத பற்றி படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஹியூமன் பாடினா அது என்ன 2 மெயின் சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணுது, இது வரைக்கும் ஓகேல. நெக்ஸ்ட் என்னென்னா செல்ஸ்னா அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். செல்ஸோட டெஃபினிஷன் என்னென்னா இதுதான் ஸ்மாலஸ்ட் லிவிங் பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது ஹியூமன் பாடிக்கு. பேசிக்காக இதுதான் பில்டிங் பிளாக்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுது. அண்டு ஆர்கன்ஸ்லாம் டுகெதர் ஆக்கி அது அலைவாக்குறதுக்கு காரணமாக இந்த செல்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட ஸ்கோப் பொறுத்த வரைக்கும் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் இதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. இதில் நான் 3 ஸ்கோப் தான் எழுதியிருக்கேன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி படித்தது தான். இது அனாட்டமி ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கிறது அண்டு ஃபிசியாலஜி ஃபங்க்ஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறது. அண்ட் இது சிக்காச்சுன்னா இதுல சிக்காச்சுன்னா அதில் என்னென்னலாம் ஆகும்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்குறது தான் இந்த அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஸ்கோப்பாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹியூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெவலப் ஆகும்ல ஓவர் டைமில். ஸோ அப்போ நம்ம பாடிலாம் க்ரோ ஆகும். இந்த சைல்ட்ஹுட் டு அடல்ட்ஹுட் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஹியூமன் பாடிஸ்லாம் க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றியும் நம்ம ஹியூமன் க்ரோத் அண்ட் எவால்யூஷனாக படிப்போம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகும்ல, ஸோ அது ஒர்க் ஆகுறதுல எப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம இது மூலியமாக தான் படிப்போம். இந்த ஸ்கோப் இதெல்லாம் ஒரு ஸ்கோப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இதில் ஹியூமன் பாடினா என்ன, செல்ஸ்னால் என்ன, ஸ்கோப்ஸ்னா என்ன, இது 3மே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் அண்ட் ஷார்ட்ஸ் வரும். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.